இயேசு சொல்லுகிறார், அவர் இந்த பூமியில இருந்தபொழுது ஒரு நாள் தன் திருவாயை திறந்து ஒரு காரியங்களை சொன்னார். அதுவரை தேவனோட தாசர்களும் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஜனங்களை நடத்தி வந்தார்கள். அவர்கள்தான் பார்த்தார்கள். அப்பொழுதுதான் இயேசுவானவர் பார்க்கிறார். அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு காரியங்களை சொல்லுகிறார். ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? ஏன் பரிசுத்தமானதெல்லாம் நாய்களுக்கு போடுகிறீர்கள்? உங்கள் முத்துக்களை ஏன் பன்றிக்கு முன்பு போடுகிறீர்கள்? அதெல்லாம் செய்யாதிருங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு உபதேசங்களை அவர் சொன்னார். அதைத்தான் என் ஜனமாகி உங்களுக்கு சொல்லுகிறார். அதுதான் எனக்கும் சொல்லுகிறார். வாசிப்போமா? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனங்களை வாசிக்கலாம். அதை 8ஐயும் சேர்த்து வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு சொல்லுகிறார். அவர் இந்த பூமியில இருந்தபொழுது சொன்னதை தான் இந்த வேதம் சொல்லுகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்றார். இயேசு சொல்லுகிறார், கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம்? அவர் இந்த பூமியில இருந்த நாட்களில் பார்த்தபொழுது அவர் விரும்புகிறபடி ஜனங்கள் யாரும் கேட்கவில்லை. அநேகருக்கு எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை. அநேகருக்கு எதை கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை. அநேகருக்கு எப்பொழுது கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை. அநேகருக்கு தேவன் விரும்பியது எது என்று தெரியவில்லை. அநேகருக்கு பரிசுத்தமானது எது என்று தெரியவில்லை. நமக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கேட்கிறோம். அங்கே அவர் எல்லாரையும் பார்த்தார். சுகம் வேண்டும் என்கிறவர்களை பார்த்தார், வியாதியஸ்தர்களை பார்த்தார், நோயாளிகளை பார்த்தார். எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது கேட்கிறோமோ அப்பொழுதே கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது எல்லாமே அப்பொழுதே நடந்து வருகிறது. ஆனால் ஏன் நமக்கு இவ்வளவு நாளாகி நடக்கவில்லை? நாம் கேட்கிறது சரியாய் தான் கேட்கிறோமா? இல்லை தேடுகிறது சரியாய் தான் தேடுகிறோமா? இல்லை தட்டுகிறதை சரியாய் தான் தட்டுகிறோமா? நம்மை நாம் சோதிக்க வேண்டிய நேரங்களிலும் வந்திருக்கிறோம். தேடுகிறோம், அவரை கண்டடைவதில்லை. நிறைய பேர் தட்டுறதே இல்லை, தட்டுற பழக்கமும் இல்லை. 20-30 வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. தட்டுனுங்கிறதும் தெரியாது, எப்படி தட்டுனுங்கிறதும் தெரியாது, ஏன் தட்டுனுங்கிறதும் தெரியாது. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், 3ஐ அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. இப்போ வாழ்க்கையில நன்மைகள் குறைவு வருகிற பொழுது நாம் தேடினது சரிதானா? தேடி விதம் சரிதானா? ஏன் நம்மளோட வாழ்க்கையில் நன்மை குறைந்தது என்பதை நாம் சோதித்து ஆராய்ந்து நிதானித்து பார்த்து எப்படி தேட வேண்டும் என்பதை அவரிடத்தில் கேட்டு தேட கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் தேடுகிறார்கள், ஒவ்வொரு சபையாய் போய் தேவனை தேடுகிறார்கள், ஒவ்வொரு ஊழியமாய் போய் தேடுகிறார்கள், ஒவ்வொரு ஊராய் தேடுகிறார்கள். ஆனால் கடைசி வரை அவர்கள் என்ன பண்ணுகிறதில்லை? கண்டடைகிறதில்லை. ஏன் கண்டடையவில்லை என்றால், ஏசாயாவிலே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனை கண்டு அடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொல். அப்போ அந்த சமயம் எது என்று தெரிந்தால்தான் நீங்கள் தேடுகிற பொழுது அவரை கண்டடைவீர்கள். அப்படித்தான் ஏசாயா வசனம் சொல்லுகிறது. தேடுங்கள், அப்பொழுது. எப்போ தேடுறோமோ அப்பொழுதே நம்ம கண்டடையணும், அதுதான் தேடுறது அர்த்தம். எப்போ கேட்குறோமோ அப்பொழுதே பெற்றுக்கொள்ளணும், அதுதான் கேட்குற அனுபவம். எப்பொழுது தட்டுகிறோமோ அப்பொழுதே திறக்கப்படணும், அதுதான் தட்டுகிற அனுபவம். அதைத்தான் 8 சொல்லுகிறது. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். எவனை வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், இல்லை பெந்தகோஸ்தே கிறிஸ்தவனா இருக்கலாம், இல்லை ஆர்சி இருக்கலாம், சிஎஸ்ஐ இருக்கலாம், டிஎல்சி இருக்கலாம், இப்படி யார் வேணாலும் இருக்கலாம், எவனாய் வேணாமல் இருக்கலாம். ஆனால் அவன் கேட்டுக்கொள்கிற விதம் இருக்கிறதே, அதுதான் முக்கியம். தேடுகிறது எவனாய் வேணாலும் தேடலாம், தேடுகிற விதம். தேடுகிறவன்
கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுமா. ஒரு அல்லையே சொல்லுமே, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு தட்டுன்னு 2 பேரை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன் நான். யார? 2 பேர். நீங்கள் இன்னைக்கு அப்படி தட்டுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற இதுவரை கிடைக்காத பொக்கிஷங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தட்டணும். ஒரு நாள் அவரை கொண்டு போய் சிறைச்சாலையிலே விலங்குகளினாலே கட்டி வைத்திருந்தார்கள். எப்படியாவது இந்த தேவனோட ஊழியக்காரனை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையிலே கட்டி வைத்து விட்டார்கள். இன்னொருவரும் ஒரு வீட்டில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். நீங்களெல்லாம் தட்டுகிற அனுபவம் இல்லைன்னா நீங்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. இங்கே அந்த வீட்டிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். வேற யாரும் அல்ல, பேதுருதான். திடீரென வெளிச்சம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. சங்கிலிகள் அறுந்து விடுகிறது. அவர் நேராய் சிறைச்சாலையை விட்டு வெளியே வருகிறார். வெளியே போய் ராத்திரியிலே ஒரு வீட்டுக்கு போகிறார். அங்கே என்ன நடந்தது வாசிப்போமா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 13, 14 நான் வாசிக்கட்டும். 11 கூட வாசிக்கலாம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபொழுது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த உணர்வு வந்த பிறகு, தெளிவு வந்தபொழுது அவர் சொல்லிவிட்டு போகிறார். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளின் வீட்டுக்கு வந்தார். அப்படித்தான் வேதவசனம் சொல்லுகிறது. அவர் அந்த சிறைச்சாலையில் நிச்சயித்து கொண்டார். தேவன் இறங்கி வந்திருக்கிறார், தேவதூதன் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நேரே அவர் புறப்பட்டு எங்கே போகிறார்? மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளின் வீட்டுக்கு வந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரன் வந்தால், தேவன் வந்தால் அதை கண்டுபிடிக்கிற அந்த அனுபவம் கிறிஸ்தவனுக்கு இருந்தால்தான் இயேசு உங்களிடத்திலே வருவார். எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டினார். என்ன பண்றாரு? இப்படிதான் தட்டியிருப்பார். வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். என்ன வரா? இவங்களெல்லாம் பயந்து, ஐயோ ஏரோது கொலை செய்வானோ, என்ன பண்ணுவானோ, எப்படி பண்ண போறானோ, இப்படி எல்லாம் சொல்லி இருந்தபோது என்ன பண்ணுகிறாள்? ஒற்று கேட்கும்படி வருகிறாள். நேராக ஒற்று கேட்கும்படி வந்தால் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பு நிற்கிறார் என்று அறிவித்தாள். இந்த தட்டுன சத்தத்தை கேட்ட உடனே ஓடுறா. ஐயோ பேதுரு வந்துட்டார், பேதுரு வந்துட்டார், பேதுரு வந்துட்டார். அந்த தட்டின அறிந்து, பேதுருவின் சத்தத்தை அறிந்து கதை கூட திறக்கல, அவ்வளோ சந்தோஷத்தில் ஓடுறா. ஐயோ பேதுரு வந்து விட்டார் என்று சொல்லி. ஒட்டு கேட்க வந்தால் நிற்கிற என்று அறிவித்தால் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். எல்லாரும் சொல்ல, இல்லை இல்லை நீ பொய் சொல்ற, எல்லாம் தட்டுவாரா? இன்னும் அவர் தட்டினா உடனே உனக்கு பேதுருன்னு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் தெரியாதா? அப்படின்னா அதில் என்ன அர்த்தம்? அவர் தட்டுகிற சத்தத்தை அவளே அறிந்திருந்தார். இப்போ நம்ம அறிந்து கொள்ளணும். எல்லாரும் பிதற்றுகிறார் என்று சொன்னார்கள். நீ பிதற்றுகிறாய் என்றார். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தால் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். யாரோட வாழ்க்கையில நம்ம தட்டணும்னா வாழ்க்கையில அங்கே ஒரு பெரிய பிரமிப்பு உண்டாகணும். அங்கே அன்றைக்கு அவர்களுக்கு மத்தியிலே பேதுரு தட்டி நின்றபொழுது எப்படி பிரமிப்பு வந்ததோ அப்படி நீயும் நானும் தட்டுகிற பொழுது கிறிஸ்து வர வேண்டும். இப்போ அப்படியே வந்துட்டாரு. உங்க வீட்டை தட்டினார், உங்களால் யாராலும் கண்டுபிடிக்க முடியும்? என்னைக்காவது கிறிஸ்து தட்டி அந்த சத்தத்தை கேட்டுறீங்களா? இப்போ வாழ்க்கையில்
பேதுரு தட்டின பொழுது அங்கே இருந்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய பிரமிப்பு. அழிந்து விடுவார் என்று நினைத்த பேதுருவை தேவன் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். இப்போ நீ தட்டுகிற சத்தம் அது தேவனிடத்தில் போய் கேட்க வேண்டும். அப்போது தேவன் திறப்பார். அன்னைக்கு மரியாள் அவரோடு கூட இருந்தவர்களெல்லாம் திறந்து பார்த்தார்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போய் வீட்டில் போய் படுக்க போகிறீர்கள், இல்லை இன்றைக்கு ராத்திரி வரும், ஒருவேளை இயேசு வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று தட்டினால் என்ன சொல்லுவீங்க? யார் அந்த பயலை இந்த பயலை அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு தட்டுகிற அனுபவம் இருந்தால்தான் தேவன் உங்களிடத்தில் வந்து தட்டுகிற அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் ஜெபங்களினாலே, உங்களோட உண்மையினாலே நீங்கள் தேவனோட இருதயத்தை தட்டிவிடலாம். தேவனோட பல கனிகளை தட்டிவிடலாம். இந்த வானத்தின் மதகுகளை தட்டிவிடலாம். இந்த வானத்தின் அறைகளை தட்டிவிடலாம். தட்டுங்கள், அப்போது திறக்கப்படும் என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்டதனால தான் பேதுரு அந்த வீட்டில் போய் தட்டினார். அந்த வீட்டில் உள்ளவர்கள் திறந்தார்கள். அங்கே பெரிய நன்மையும் பிரமிப்பையும் தேவன் உண்டாக்கினார். ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், என் ஜனமாகிய நீங்கள் இன்றையிலிருந்து தேவனை தட்ட ஆரம்பிப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆசீர்வாதமும் பெரிய பிரமிப்பாய் வைக்கும்படி தேவன் வைத்து விடுவார். அவர் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை அதற்கு மாதிரி தான் சொன்ன வார்த்தையின்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்னா ஒரே தெய்வம் இந்த தெய்வம்தான். என்னை அடிப்பார்கள் என்று சொன்னார். அவர் அடிக்கும்படி தன் கைகளையும் சரீரத்தையும் காண்பித்து தட்டுங்கள் என்று சொன்னார். ஒரு நாள் அவரே இந்த பூமியிலே தட்டினார். அவர் எப்படி தட்டுவார் என்று யோவான் அழகாய் சொல்லுகிறார். அவர் மட்டும் தட்டுறதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கு? வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கட்டும். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். என்ன சொல்கிறார்? வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அவரும் அந்த வரைமுறைப்படியும் தான் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் தெய்வம்தானே என்று சொல்லி பிரமாணங்களை மீறவில்லை. 2 வாசற்படி இருக்கிறது. ஒரு வாசற்படி வீட்டிற்கு, ஒரு வாசற்படி இருதயத்திற்கு. இருதயத்துக்கு வாசல் இருக்கு தெரியுமா? வாசல் இருக்கிறதுனால தான் அவர் உள்ளே போயிட்டு வெளில வராரு. என்ன வராரு? உள்ளே போயிட்டு. அதனால அவர் வந்துட்டு போகிற அந்த இருதயம்ங்கிறதுனால தான் அந்த இருதயத்தை சாலமோன் என்ன சொல்லுகிறார்? எல்லா காவலோடு காத்துக்கொள்ள சொல்லுகிறார். யார் மட்டும் வந்துட்டு போனோம்? இருதயம் என்கிற வாசலுக்குள்ள அவர் தட்டுறார். அவர் தட்டுகிற போது தெரியும், உனக்கு உன் இருதயம் உன்னோடு கூட சொல்லும், ஆண்டவரே வாரும். உடனே உள்ளே வருவார். அவர் உள்ளே வரணுன்னா ஊரில் இருக்கிற குப்பை, கூலம், அழுக்கு எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு நீ சுகம் வேணும் அப்படின்னு அவரை கேட்டுக்கிட்டு காலைல மெடிக்கலில் வாங்கின மாத்திரை இன்னையோட முடிஞ்சிருது, நாளைக்கு வாங்கலாமா? இல்லை அந்த மயில்சாமி டாக்டர் சரியில்லை, அந்த ராமசாமி டாக்டரை போய் பார்க்கலாமா? பெரியாக்கெல்லாம் சொல்லிச்சு. இல்லை என்னதான் இருந்தாலும் சென்னை ஸ்டான்லி ஆஸ்பத்திரி போனால் சரியாக இருக்கும். இப்படியெல்லாம் உள்ளே நினச்சிக்கிட்டு ஆண்டவர் தட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, அவர் எப்படி தட்டுவார்? இருதயத்தின் வாசல் எல்லாம் உலகத்தாலும் தேவனுக்கு பிரியம் இல்லாதாலும் மூடி இருக்கிறது. அவர் தட்ட மாட்டார். ஒரு தட்டுனா எப்படி இருக்கணும்? நாம் திறக்கணும். அப்போ அந்த இருதயம் என்கிற கதவு ஆயத்தமாக இருக்கணும். எப்பொழுதும் எப்போ பார்த்தாலும் இயேசுவே உள்ளே வாங்க, என் இருதயம் என்கிற கதவு அந்த வாசலை தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் தட்டுகிற பொழுது உடனே என்ன பண்ணிடணும்? திறந்துடணும். அவர் உள்ளே வந்துடுவார். வாசிக்கலாம். என்ன சொல்லுகிறது? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு,
அந்த சத்தம் எங்கே கேட்கும்? இருதயத்தில் கேட்கும். புதிதாய் அந்த சத்தம் கேட்கும். இருதயத்தில் வருகிற சத்தம் உன் செவிக்கு வரும். அப்பொழுது என்ன பண்ணலாம்? டக் டக்குன்னு அடிக்கிற போது நீ தெரிந்து கொள்ளலாம், இதோ தேவன் வந்து விட்டார். ஒரு இருதயத்தை திறக்க விரும்புகிறார். இருதயம் என்கிற கதவை திறந்து விடுவோம். அப்படி சொல்லி திறந்துட்டேன்னா தேவன் உள்ளே வந்துடுவார். கேட்டு கதவை திறந்தால், இந்த இருதயம் என்கிற வாசல் என்கிற கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். ஆனால் நாம் கொடுக்கிற விண்ணப்பம், நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை, இவைகளெல்லாம் அவருக்கு போஜனமாக இருக்கும். ஐயோ எவ்வளோ அருமையாக துதிக்கிறான், இவனோட காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி போஜனம் பண்ணுவான். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இருவரும் இப்படி இந்த அனுபவத்துக்குள் வந்தால்தான் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அவர் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கலாம். பேதுரை போல நீங்கள் தட்ட ஆரம்பிப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பிரமிப்பு வரும். இயேசு கிறிஸ்து தட்டுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை தட்டுவீர்களே ஆனால் நீங்கள் பெரிய ஜெயம் கொள்ளுவீர்கள். இயேசு உங்களை தட்டுகிற பொழுது நீங்கள் இருதயத்தை திறப்பீர்களே ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அவரையும் தட்டும்படி கூப்பிட போகிறேன், நாமும் தட்ட போகிறோம். நம்மோட வாழ்க்கையிலே ஐயோ இனி அவ்வளவுதான் என்கிற வாழ்க்கையிலே, அன்னைக்கு இனி சிறைச்சாலையில் அவ்வளவுதான் என்று நினைத்த பொழுது பேதுருவை கூட்டி கொண்டு போய் கதவை தட்டி வைத்து தன் சகோதரர்களும் உறவுகளையும் பார்க்கும்படி வைத்து ஒரு பிரமிப்பை உண்டாக்கினார். அப்படி நீ தேவனோட கதவுகளை தட்டுகிற பொழுது உன் வாழ்க்கை, உன் ஆசீர்வாதம் எல்லாம் பெரிய பிரமிப்பாய் இந்த 2025 உங்களை வைத்து விடுவார். அநேகருக்கு முன்பு உங்களை சாட்சியை வைத்து விடுவார். ஒருவேளை அவர் தட்டுகிற பொழுது நீ திறப்பாயே ஆனால் அவர் உன்னோடு கூட சேர்ந்து வாசம் பண்ணுவார். தட்டுங்கள் என்று சொன்னார். இயேசுவின் நாமம் போதும். அதுதான் நமக்கு அவரை தட்டி எழுப்புகிற அந்த சத்தம், கதவின் சத்தம். அது அந்த நாமத்திற்கு அப்பேற்பட்ட வல்லமை உண்டு. கண்களை மூடி உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரிடத்திலே சொல். அன்னைக்கு பேதுரு தட்டின பொழுது ரோதை திறந்தாலே, நீ நான் கிறிஸ்து என்கிற கதவை தட்டுகிற பொழுது கிறிஸ்துவே திறந்து என் வாழ்க்கையும் என் குடும்பங்கள், என் பிரயாசங்கள், என் ஆசீர்வாதங்களை பிரமிக்கத்தக்க ஆசீர்வதியும் என்று அவரிடத்திலே சொல்லுங்கள். தட்டணும் இயேசுவின் நாமத்தில். அவர் உனக்கென்று வைத்திருக்கிற பொக்கிஷங்களை தட்டு, அதை அவர் திறந்து கொடுப்பார். சரீரத்திற்கு சுகம் வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் தட்டு. ஆத்துமாவிற்கு விடுதலை வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் தட்டு. எந்த கதவுகள் உன் ஜெபத்தை தேவனடையில் கொண்டு போய் சேர்க்காமல் தடுத்து வைத்திருக்கிறது, அந்த கதவு திறக்கப்படும். நீ பெரிய காரியங்களை பார்ப்பாய். தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் என்று. ஒருவேளை அவன் சிறியவனா பெரியவனா, படித்தவனா படிக்காதவனா, அந்தஸ்தில் உயர்ந்தவனா அந்தஸ்து இல்லாதவனா, ஐஸ்வர்யவானா ஏழையா, தேவன் பார்ப்பதில்லை. எவனோ ஆண்டவரே நான் இதுவரை தட்டாமல் போயிருந்திருப்பேன், இல்லை இந்த தட்டுகிற அனுபவம் இல்லாமல் போயிருந்திருக்கும். இன்னைக்கு நான் தட்டுகிறேன் ஆண்டவரே, எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பிரயாசங்களுக்காக இந்த கதவை திறந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல். எனக்கு நன்மையானவைகளை செய்யும் என்று சொல்.